இந்தியாவின் முன்னணி வேளாண் புரத மதிப்புச் சங்கிலி நிறுவனங்களில் ஒன்றான கோத்ரெஜ் அக்ரோவெட் லிமிடெட் தனது பயிர் பாதுகாப்பு தீர்வுகளான அஷிடாகா மற்றும் டைகாய் மூலம் தமிழ்நாட்டு மக்காச்சோள விவசாயிகளுக்கான தனது ஆதரவை மேலும் வலுப்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் அஷிடாகா மற்றும் டக்காய் வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மக்காச்சோளத்தின் மகசூலை பாதிக்கும் முக்கியமான களை மற்றும் பூச்சி தாக்குதல் சவால்களுக்கு தீர்வு காண விவசாயிகளுடன் இணைந்து கோத்ரெஜ் அக்ரோவெட் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மக்காச்சோள சாகுபடி பரப்பளவு அதிகரித்து வரும் நிலையில் பயிரின் ஆரம்ப வளர்ச்சி நிலையில் ஏற்படும் களைப்போட்டியும் படைப்புழு போன்ற புழுக்களின் தாக்குதலும் விவசாயிகளுக்கு தொடர்ந்து முக்கிய சவால்களாக உள்ளன. இவற்றை சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தாவிட்டால் மகசூலில் கணிசமான இழப்பு ஏற்படக்கூடும். உலகளவில் மக்காச்சோள சாகுபடி பரப்பளவில் இந்தியா 4வது இடத்திலும் உற்பத்தியில் 5வது இடத்திலும் உள்ளது. அதே வேளையில் தமிழ்நாடு உற்பத்தி திறன் சார்ந்த வளர்ச்சியில் தனித்துவம் பெற்றுள்ளது. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜவேலு, CEO ஃபார் கோத்ரெஜ் அக்ரோவெட் கிராப் கேர் பிஸ்னஸ். இன்னைக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. மக்காச்சோளத்துக்காக 2 விதமான மருந்துகள் நம்ம பற்றி பேச போகிறோம். அதில் ஒரு மருந்து பேர் அஷிடாகா, இன்னொரு மருந்து பேர் டக்காய். அஷிடாக்கான்ற மருந்தை போன வருஷம் நம்ம இந்த கோவில்பட்டி திருநெல்வேலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். மிகுந்த வரவேற்பு. விவசாயிகள் எல்லாருமே அதை யூஸ் பண்ணி நல்ல பலன் பெற்றாங்க. அதனால அதே நோக்கத்தோட இன்னைக்கு நம்ம திருப்பி ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரி, இந்த அஷிடாகா பத்தி ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரி, அதே சமயத்துல இன்னைக்கு மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கு வேற என்னென்ன மருந்துகள் நம்ம கோத்ரெஜ் நிறுவனம் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக என்னென்ன பண்ண போறோம். கோத்ரெஜ் நிறுவனம்ன்றது 129 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு நிறுவனம். விவசாயிகளுக்காக ஒரு வருஷம் புதிய மருந்துகளை கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. இப்போ மிக முக்கியமா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அஷிடாகா பத்தி பேசணும்னா, இது மக்காச்சோளத்துல இருக்கக்கூடிய களைகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக போன வருஷம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். மிகுந்த வரவேற்பு. விவசாயிகள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மருந்து கிடைச்சது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மக்காச்சோளம் இன்னைக்கு பயிரிடுறது அதிகமாகுது. கர்நாடகாவிலையும் மத்திய பிரதேசலையும் கொஞ்சம் மழை இல்லாத காரணத்தினால ஒரு 20-30% மக்காச்சோள பயிர் குறைஞ்சி போச்சு. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது நல்ல ஒரு வரப்பிரசாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ரேட்டும் நல்ல ரேட்டா இருக்கு. இன்னைக்கு இன்னை வரைக்கும் பார்க்கறப்போ 28 ரூபா ஒரு கிலோவுக்கு. இது அதிகமாக தான் போகும்னு சொல்றாங்க. அதனால இந்த வருஷமும் அஷிடாகா பயன்படுத்தி விவசாயிகள் நல்ல பலன் பெறணும். ஸ்டாக் நாங்கள் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். போன வருஷம் கொஞ்சம் கடைசி நேரத்தில் கொஞ்சம் சப்ளை பண்ண முடியாமல் போச்சு. பட் இந்த வருஷம் ஃபுல்லாக ஆரம்பத்திலிருந்தே ஸ்டாக் விவசாயிகள் பலனுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்த மருந்து நம்ம பற்றி பேச போகிறது டக்காய். மக்காச்சோளத்தில் இன்னைக்கு மிக மிக ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, படைப்பு. இங்கிலீஷில் பால் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. அது நம்ம சரியாக கண்ட்ரோல் பண்ணலன்னா 25-30% மகசூல் பாதிக்கப்படும். இதுவும் கோத்ரெஜ் ஐஎஸ்கே நிறுவனம் ஜப்பானோட சேர்ந்து அஷிடாகா கண்டுபிடிச்ச அதே கம்பெனி தான் ஐஎஸ்கே. அவங்க கூட சேர்ந்து டக்காய் அப்படின்ற ஒரு பூச்சிக்கொல்லியை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டக்காயோட சிறப்பம்சங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சைக்ளாப்ரின் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலே ஒரு சிம்பிள் இருக்கு. அதை பார்த்து வாங்கணும். அந்த சைக்ளாப்ரின் டெக்னாலஜின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த மூலப்பொருள், டக்காயோட மூலப்பொருள் முழுமையா பயன்படுத்த விவசாயிகளுக்கு முழுமையா வேலை செய்யறது இந்த சைக்ளாப்ரின் டெக்னாலஜின்றது உதவுது. அது போக இது ஒரு ஏக்கருக்கு 160 மில்லி ஒரு ஏக்கருக்கு அடிக்கணும். 2 தடவை அடிக்கணும். 10 நாள் விதைச்ச 10 நாள்ல ஒரு தடவை, 30-35 நாளுக்குள் 2வது தடவை அடிச்சிங்கன்னா அந்த 25-30% மகசூல் பாதிக்கிறது முழுமையா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அஷிடாக்கால நான் போன தடவை சொன்ன மாதிரி 2-4 இலை களை ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டேஜ் மேலே அடிக்காதீங்க, இருந்தால் மட்டும் அடிங்க. விவசாயிகள் போன வருஷம் நல்லபடியாக அதை யூஸ் பண்ணி நல்லா பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் யூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு 2 விதமான மருந்துகள் விவசாயிகளுக்கு நம்ம ஒரு கோத்ரெஜ் நிறுவனத்தில் கொடுப்போம். ஒன்று அஷிடாகா, கம்ப்ளீட்டா களைகளை கண்ட்ரோல் பண்றது. டக்காய் படைப்புழு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்றது. அஷிடாகா உன்னிப்பா கலை எடுக்கலாம். அஷிடாக்கான்றது களைக்கொல்லி, டக்காய்ன்றது பூச்சிக்கொல்லி. மற்ற கம்பெனி நம்மளோட கம்பெனியில விலை குறைவா நம்ம அதாவது விலை குறைவுன்றது எப்படி கணக்கு பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம களைக்கொல்லி எடுத்துருங்க. நம்ம ஒரு களைக்கொல்லி அடிச்சுட்டு பின்னால என்ன பண்றாங்க, இன்னொரு தடவை போய் அந்த கைகளை கொஞ்சம் எடுக்கிறாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 2000-3000 வரைக்கும் செலவு பண்றாங்க. அப்போ ஒரு நாள் செலவு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம மருந்து ஒரு நாள் செலவுன்னு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. பார்க்கறதுக்கு இது வந்து 1900 ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இது வந்து 20 நாள் 25 நாள் வரைக்கும் கண்ட்ரோல் கொடுக்குறது. நம்ம அடுத்து போய் இன்னொரு தடவை களை எடுக்கணுன்ற அவசியம் நிறைய இடத்துல வரப்போறது கிடையாது. ஒழுங்கா சப்போஸ் அதிகமா மழை வந்து திருப்பி களைகள் முளைச்சதுன்னா மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை வருமே தவிர அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் செலவு என்ன அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா அஷிடாக்கா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப cheap. கதகளி வந்து மழை காலத்துல யூஸ் பண்ணுறது வெயில் காலத்துல use பண்றதா? மழை வந்த பிறகு யூஸ் பண்ணணும், ஈரப்பதமா இருக்கணும், களை முளைச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த பிரசன்டேஷன்ல வந்து இந்த வறண்ட நிலையில வந்து அடிக்காது மருந்து வேலை செய்யுது. மருந்து மேல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. மருந்துக்கு வந்து அது வேலை செய்யறதுக்கு ரெண்டு விஷயங்கள் தான். நல்லா வேலை செய்யணுமா, களைகள் எந்த விதமான களைகள் வந்து 2ல இருந்து 4 லீஃப் ஸ்டேஜ் இருக்கணும், மண்ணில் ஈரப்பதம் இருக்கும். அப்பதான் நம்ம அது வந்து ஒரு பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். பட் இது சிம்பிளா சொல்லணும்னா மண்ணில் ஈரப்பதம் இருக்கணும், 2ல இருந்து 4 களைகள். Particular-ஆ வந்து சோளம் மட்டும் use பண்ணுவாங்க. இன்னைக்கு மக்காச்சோளத்துக்கு மட்டும்தான் நமக்கு வந்து பர்மிஷன் கிடைச்சிருக்கு கவர்மெண்ட் எதுவும் சப்போர்ட் பண்ணாது. எதுக்குங்க? இல்ல கவர்மெண்டோட உற்பத்தி பெருக்கிறதுக்கு மத்திய மாநிலத்தோட உதவி தேவைப்படுதா? இல்லைன்னா மானியம் அந்த மாதிரி எதுவும் பண்ணதா அரசு அதை விசாரிச்சு நான் கேட்டு சொல்றேங்க. ஏன்னா அது நம்ம மக்காச்சோளம் வந்து இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு உணவு பயிர்ல இருந்து ஒரு மிக முக்கியமான வணிக பயிர் மாதிரி ஆகிடுச்சு. இந்த எத்தனால் பிளண்டிங் அதனால கவர்மெண்டோட சப்போர்ட் இல்ல கோத்ரேஜ் வந்து இதை தயார் பண்ணிருக்காங்க. ஆமாங்க. இதுக்கு முன்னாடி வந்து விவசாயிகள் என்ன பண்றாங்க? இதுக்கு முன்னாடி பல கலைக்கொல்லிகள் இருந்துச்சு, இருக்கு இன்னும் இருக்கு அதெல்லாமே. ஆனா அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு பூரண கண்ட்ரோல் கிடைக்கிறது. இப்போ எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலைகளும் இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலைகளும் இன்னைக்கு வரக்கூடிய கலைகளும் வித்தியாசமா இருக்கு. சரிங்களா? அப்ப விவசாயிகளுக்கு வந்து அந்த பழைய மருந்துகள் கூட இன்னும் 2-3 மருந்து மிக்ஸ் பண்ணணும். அப்பவும் வந்து கண்ட்ரோல், அது வந்து சயின்டிபிக்கா அதை வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க தெரிஞ்ச அனுபவத்துல சேர்ந்து செய்யறாங்க. நம்ம ஏன் ஒரு புது மருந்து எல்லா விதமான கலையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஏன் கொடுக்க கூடாது அப்படின்ற இந்த மருந்தெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் வந்தது. நெல்லுக்கு போடலாம்னு சொல்றீங்க. நெல்லுக்கு வந்து தக்காய் அதை பண்ணலாம்னு சொல்றீங்க. ஆமாங்க. அது வந்து ஆனா 2 டைம் அடிக்க தேவையில்லை, 1 டைம். அல்ல, அதுலயும் வந்து நான் நெல்லை பத்தி ஸ்பெசிபிக்கா பேசல இன்னைக்கு. நெல்லுல வந்து குருத்து புழு இருக்கு, இலை சுருட்டு புழு இருக்கு. அப்ப அதுவும் 2 தடவை அடிக்கணும். இப்போ தக்காளி மிளகாய்கள்லாம் புழு இருக்கிற நேரத்துல பார்த்து அடிச்சா போதும். கண்டிப்பா ஒரு தடவை அடிக்கணும். அடுத்து புழு வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த அடிக்கலாம். ஆனா மக்காச்சோளம் கண்டிப்பாக 2 தடவை நீங்க அடிக்கணும். 10 நாள் ஒரு தடவை விதைச்ச பிறகு அதுல இருந்து ஒரு 15 நாள் கேப் விட்டு இன்னொரு தடவை அடிக்கலாம். இந்த நியூ ப்ராடக்ட் லான்ச் நீங்க ஃபார்மர்ஸ்க்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் போட்டிருக்கீங்க? நல்ல அருமையான கேள்வி. இன்னைக்கு வந்து இவர் வந்து மது, இவர் தான் வந்து சோனல் ஹெட் ஃபார் என்டையர் சவுத். முத்துமணி தமிழ்நாடு இன்சார்ஜ். இவங்க வந்து இவங்களும் நான் பேர் சொல்றேன், நீங்க பாருங்க. விவசாயிகள் தான் நம்மளோட மெயின். கிட்டத்தட்ட 3500 ஃபார்மர் மீட்டிங், தலைக்கு 100 ஃபார்மர் ஒரு மீட்டிங் வந்தா கூட 35,000 ஃபார்மர் ஒரு மீட்டிங்ல கண்டக்ட் பண்ணிருக்கிறோம். 1000 வில்லேஜஸ்க்கு போயிருக்கோம். கிட்டத்தட்ட இங்க கீழே வந்து 100ல இருந்து 120 பேர் வந்து வேலை செய்யறாங்க. அவங்க பேர் வந்து கிராப் அட்வைசர், சிஏன்னு சொல்லுவோம். கலைப்பணியாளர். அவங்களோட மெயின் வேலையை வந்து விவசாயிகளை சந்திச்சு டெமான்ஸ்ட்ரேஷன் போட்டு காமிச்சு ரிசல்ட் கூப்பிட்டு 10-20 விவசாயிகளையும் கூட்டு அந்த ஃபீல்டிலே காமிச்சு எப்படின்ற அந்த செயல் விளக்கம் எல்லாம் நிறைய பண்ணிட்டு, அதாவது விவசாயிகள் தான் நமக்கு முக்கியம். நிறைய விஷயங்கள். அது இல்லாம இந்த இன்னைக்கெல்லாம் வந்து டிஜிட்டல் மீடியான்றது வந்து ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருக்கு. யூடியூப், இன்ஸ்டாகிராம், விவசாயிகள் நிறைய பேர் அதில் இருக்காங்க. அதுலயும் நாங்க வந்து அவங்களுக்கு படைப்பு அந்த டெக்னாலஜி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனி நம்மளும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி இது சீட் ட்ரீட்மெண்ட்லேயே பண்ணிட்டா அது வருமானு சொல்லிட்டு. ஆனா இது வந்து படைப்புழு வந்து மண்ணில இருந்து வர்றதுன்னு அதனால வந்து அது வந்து இந்த பச்சை வரும்போது டக்குன்னு வந்துடும். அது அந்த மாதிரி டெக்னாலஜி ஃபியூச்சர்ல வரலாம். அது நம்ம ஆமாங்க. இல்ல, கெமிக்கல் தான், சேஃபான கெமிக்கல். இந்த இதுல பாருங்க, பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் மொத்தம் 4 விதமான கலர் இருக்கு. 4 விதமான கலர் இருக்கு. எல்லா கெமிக்கலுமே வந்து கெமிக்கல் தான். அதிக விஷயம். ஆமா, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கலர்? ரெட் கலர். அடுத்து எல்லோ, மஞ்சள். 3வது கிரீன். 4வது தான் ப்ளூ. அப்ப இந்த ப்ளூன்றது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு மருந்து. அதனாலதான் இந்த ஜப்பான் டெக்னாலஜி கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுது. மருந்துகள் பயன்படுத்தினா மக்களுக்கு வாய்ப்பு ஒண்ணுமே கிடையாது.
எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா இப்ப கடந்த காலங்களுக்கு இப்ப ஆமா. வயசு ஏஜ் குறையுது. ஆமா இந்த மாதிரி உரங்களுக்கு அப்புறம் மருந்து இதெல்லாம் ரொம்ப சேஃபா தான் அந்த மாதிரி இந்த ப்ளூ கலர்ன்றது சரி மருந்து எல்லாமே விஷம்தான். மருந்து எல்லாமே விஷம்தான். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த கேட்டகரி ப்ளூன்றது அடிக்கிறவங்களுக்கும் மண்ணுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் பாதிப்பு இல்லாம இருக்கும். என் பேர் ராஜவேலு, CEO ஃபார் கோத்ரேஜ் கிராப் கேர் பிசினஸ்.